So நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறதுனா காஸ்-லா. இந்த காஸ்-லா வந்து பாத்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காஸ்-லா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். ஏன் காஸ்-லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்றோம்னா பிகாஸ் கூலும்ஸ்லா நம்ம பார்த்தோம். கூலும்ஸ்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ காஸ்-லா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அதோடைய அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல கண்டிப்பா எப்படி நம்ம ஆக்சில் லைன் ஈக்குவல் லைன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அது 2 1 கன்ஃபார்ம் உங்களோட ஃபர்ஸ்ட் பிட் டெஸ்ட்டுக்கு வரேன்னு சொன்னோம். அதே போல அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்-லா கண்டிப்பா ஒன்னு இடம்பெறணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்-லா? ஓகேங்களா? ஸோ காஸ்-லானா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா நாம என்ன பண்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் q சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பிளஸ் q சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? என்னது ஒரு பிளஸ் q சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் ஹஸ் a electric field lines. என்னது இட் ஹஸ் a electric field lines. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா என்ன கன்சிடர் பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு கன்சிடர் பண்றேன். ஒரு ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்றேன். அதுல பிளஸ் q சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பிளஸ் q சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? இட் ஹஸ் a electric field. என்னது இது இட் ஹஸ் a electric field. அதுல வந்து பார்த்தா few electric field lines மட்டும் வரும். இந்த மாதிரியான electric field lines மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இட் ஹஸ் a electric field lines. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே ஒரு பிளஸ் q சார்ஜ் எடுக்கிறேன். ஏன்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஓகேங்களா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்றேன்னா ஐ கன்சிடர் a small area. I consider small area dA. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் ஒரு பிளஸ் q சார்ஜ் எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நான் அஸ்யூம் பண்ணிருக்கேன். ஓகேவா? இட் ஹஸ் a electric field lines. சோ எல்லா electric field lines வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஸ்மால் electric field lines மட்டும் போட்டுருக்கேன். இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வரும்னா r. டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா r. சோ என்ன பண்றேன்னா I draw a normal vector. வரைஞ்சேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனுக்கு parallel என்ன ஆகும் இந்த நார்மல் வெக்டர் போகும். சோ I draw the normal vector. It is normal vector parallel to the electric field. Parallel to the electric field தான் என்ன சொல்லிருக்கேன் நான் θ = 0 degree pi = a cos θ cos 0 = 1 பார்த்தோம்ல. சோ θ = 0 degree. ஓகேவா? சோ இது ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் தான ஒரு ஸ்பெரிக்கல் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் தான. சோ நாம க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் இன்டெகிரல் ஆஃப் ஓகேவா க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E டாட் ஏரியா என்னது dA. ஓகே க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E டாட் dA. ஓகேவா? E dA cos θ = 0 degree. So E dA. ஓகேங்களா? E dA. So E எனக்கு கான்ஸ்டன்ட். சோ வெளில எடுத்துறேன். சோ நான் என்ன கன்சிடர் பண்ணிருக்கேன் ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அது என்ன எனக்கு ஸ்பியர். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் என்ன 4 pi r squared. என்னது 4 pi r squared. ஓகேவா 4 pi r squared. அப்ப dA = 4 pi r squared தான. ஓகேவா r squared தான. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஃபார்முலா 1 pi 4 pi epsilon naught q divided by r squared சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. சோ pi 1 pi 4 pi epsilon naught q divided by r squared which இது கீழ இருக்கு அதான் போடுறோம். ஓகே க்கு என்ன பண்றான் 1 pi 4 pi epsilon naught q divided by r squared dA க்கு என்ன 4 pi r squared 4 pi 4 pi cancel r squared. அப்ப pi ஈக்குவல் டு என்ன வருது இதுதான் Gauss-Law உடைய ஃபார்முலா. ஓகே this is the Gauss-Law formula pi = q divided by epsilon naught. ஓகேங்களா? இந்த Gauss-Law ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் வேலிடா அப்படினு கேட்டா கிடையாது. The Gauss-Law is valid for any surface. எந்த சர்ஃபேஸ் நீங்க எடுத்தாலும்
Gauss-Law is valuable Q divided by epsilon naught. Okay, so that we got. So this is the Gauss-Law. For example, the Gauss-Law is valid for any surface. Gauss-Law is valid for any surface. எப்படினா ஒரு plus q சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். இதோட ஏரியா A1 வெச்சுக்கோங்க. The Gauss-Law is valid for area A1. ஏரியா A2 எடுத்துக்கிறேன். The Gauss-Law is valid for area A2. அப்ப நம்ம ஒரு ஆர்பிட்டரி ஷேப் என்ன ஒரு ஷேப் எடுத்தோம்? This is the arbitrary shape. அப்ப நம்ம என்ன ஷேப் எடுத்தாலும் this Gauss-Law is valid. This Gauss-Law is valid. So அப்ப ஸ்டில் நம்ம எவ்வளவு ஏரியா எடுத்தாலும் அப்ப சார்ஜ் என்னது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா வந்து பாத்தீங்கன்னா enclosed. இந்த சார்ஜ் உள்ள என்ன இருக்கு எனக்கு enclosed இருக்கு. ஓகேங்களா? அந்த சார்ஜ் என்னவா இருக்கு எனக்கு உள்ள இருக்கு. ஓகேங்களா? that is called enclosed. அப்ப enclosed அப்படினா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா the charge enclosed in arbitrary closed surface. ஒரு closed surface னா அதுல உள்ள சார்ஜஸ் ஓகேங்களா? So Gauss-Law ஓட டெஃபினிஷன் என்னன்னா if a charge q is enclosed by an arbitrary, it is an arbitrary closed surface, by an arbitrary closed surface, then the total electric flux, then total electric flux pi through the closed surfaces ஓகேங்களா? If a charge q is enclosed by an arbitrary closed surface, ஒரு charge q நான் இங்க ப்ளேஸ் பண்ணிருக்கேன், நல்லா கவனிங்க. ஒரு charge q நான் ப்ளேஸ் பண்ணிருக்கேன், இது enclosed ஆ இருக்கு. சோ அத சுத்தி என்ன இருக்கு? ஒரு arbitrary closed surface இருக்கு. If a charge q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux through the closed surface is equal to q end divided by epsilon naught. Endனா enclosed naught. Okay, q end. ஓகேவா? So pi equal to integral of E dot dA equal to q divided by epsilon. This is the final formula. Okay, this is the final formula. Okay, so okay, I hope you understand. Okay, yeah. Next, the Gauss-Law ஓட important points. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கும். இப்போ இது எல்லாத்துலயும் நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்திருப்போம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கும். சோ இதெல்லாமே லிசன் பண்ணுங்க. கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. சோ நாம இப்போ என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்? pi equal to E dot dA equal to q divided by epsilon naught என்ற ஒரு வேல்யூ பார்த்தோம். ஓகேங்களா? இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா q எண்ட்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்சைட் தி சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜ் தான் நம்ம q enclosed னு சொல்லுவோம். enclosedனா சார்ஜ் உள்ள அடைபட்டு உள்ள இருக்கு. ஓகேங்களா? q end means what? q endனா என்னது? எனக்கு சார்ஜ் enclosed ஆ இருக்கு. இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. The total flux phi depends on qn. inside the surface ல என்ன சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? inside the surface ல என்ன சார்ஜ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். outside ல என்ன சார்ஜஸ் இருக்கோ என்ன சார்ஜஸ் இருந்தாலும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? q1 q2 q3 என்ன சார்ஜஸ் இருந்தாலும் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. so total flux pi is independent of charges present outside the Gaussian surface.
Okay, so எவ்வளவு சார்ஜ் உள்ள இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர it is not independent. Sorry, spelling the பாருங்க. It is independent of the charges present outside the Gaussian surface. Gaussian surface னா ஒண்ணுமே இல்ல. plus cube charge இருக்கா, ஒரு ஸ்பெரிக்கல் போட்டா அது Gaussian surface. அதாவது என்ன நம்ம மெட்டீரியல் எடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிமெட்ரிக்கலா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சார்ஜ் q எடுத்துர்க்கேன், அந்த அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு சிமெட்ரிக்கலா போகுதா, அதுதான் Gaussian surface. அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சர்ஃபேஸ் வேணா எடுத்துக்கலாம், அது சிமெட்ரிக்கலா இருக்கும். ஓகே, அத நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, second one என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, flux is independent on the location of charge inside the Gaussian surface. Pi is independent of location of charge, ஓகேங்களா, location of charge inside the Gaussian surface. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் plus q சார்ஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த சார்ஜை பொறுத்தவரை இது சென்டரா, ஓகேங்களா. சப்போஸ் இந்த சர்ஃபேஸை பொறுத்தவரை இது சென்டர், இந்த சர்ஃபேஸை பொறுத்தவரை இது என்னது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ flux is independent of location of charges inside the Gaussian surface. இந்த flux சார்ஜ் உள்ள எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணிக்காது. இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் சென்டர், இத பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா. மூணாவது, ஓகேங்களா, இப்போ நம்ம பிளஸ் q ன்ற ஒரு சார்ஜ் எடுக்கிறோம், அது நம்ம ஸ்பெரிக்கல் போட்டோம்னா இங்க எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது, எனக்கு யூனிஃபார்மா போகும். This is the spherical Gaussian surface. This is a spherical Gaussian surface. அதுவே நம்ம சார்ஜ் பேஸ் பண்ணி தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம சார்ஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா Gaussian surface எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, ஒரு லீனியரான ஒரு சார்ஜ் டென்சிட்டி எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. ஒரு லீனியரான ஒரு சார்ஜ் டென்சிட்டி எடுக்கிறேன்னா இதுக்கு Gaussian surface என்னதுன்னா சிலிண்டர். இதுக்கு Gaussian surface என்னது, சிலிண்டர். இத நாம என்ன சொல்லுவோம்னா cylindrical Gaussian surface. இத என்ன சொல்லுவோம் நாம, cylindrical Gaussian surface னு சொல்லுவோம். ஓகேங்களா. Okay, next fourth point. Okay, fourth one, pi equal to E dot dA equal to qn divided by epsilon naught தான். இத பொறுத்த வரைக்கும் இது LHS, இது RHS. so LHS equal to RHS தான் நம்ம மேக்ஸ்ல எல்லாமே படிச்சிருக்கோம். பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் is due to the charge present both inside and outside. அதாவது this electric field is due to the charge present both inside and outside, Gaussian surface for all charge. எல்லா சார்ஜ், அதாவது உள்ள என்ன சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கோ, வெளியில என்ன சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கோ, எல்லா சார்ஜஸுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், எல்லா சார்ஜஸால தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆச்சு. ஓகேங்களா. ஆல் சார்ஜஸ், அதாவது பிளஸ் q னு வெச்சுக்கோங்க, இது q1, இது q2, இது q3 னு வெச்சுக்கோங்க. இந்த சார்ஜ் மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு. சார்ஜஸ் டிபெண்ட் அபான் both inside and the outside charges. இது இந்த q end வந்து பாத்தீங்கன்னா, this q end charges present only inside the Gaussian surface. ஓகேங்களா. இந்த charges both present inside and outside, but இந்த charges வந்து பாத்தீங்கன்னா present only inside the Gaussian surface. ரெண்டாவது
fifth point தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பிளஸ் q ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இன்னொரு பிளஸ் q. ஓகேங்களா? இந்த small q வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a discrete charge. இது என்னது? discrete charge. இந்த small q ன்றது என்னது? எனக்கு discrete charge. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒட்டாது. ஓகேங்களா? எப்பவுமே Gaussian surface cannot pass through this discrete charge. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இப்படி ஒட்டிக்கிட்டு வராது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை. இப்படி பிளஸ் q சார்ஜ் அதாவது discrete charge Gaussian surface ஓட ஒட்டிக்கிட்டு வராது. விலகி தான் இருக்கும். ஏன் இப்படி விலகி தான் இருக்கும்? அதாவது Gaussian surface cannot pass through discrete charge. Gaussian surface cannot pass through the discrete charge. Okay va? But it can pass through the continuous charge distribution. nama continuous charge distribution paathu, but it can pass through continuous charge distribution. Okay va? Continuous charge distribution la vandu pathina idu pass agum. ஓகேங்களா? so a na vandu pathina very close to the discrete charge, very close to the discrete charge and போச்சுனா e is not well defined. அதாவது very close to discrete charge is not well defined. ஓகேங்களா? ஆறாவதா ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Gauss-Law is another form of Coulomb's law. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, Coulomb's law வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு ஒத்து வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த Gauss-Law. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, with Gaussian surface, without Gaussian surface நாம என்ன பண்ண போறோம், இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு Gaussian surface எடுத்துட்டேன். இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் r. ஓகேங்களா? இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் r. இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா q1 என்ற சார்ஜை நான் பிளேஸ் பண்றேன். என்ன பண்றேன்? இங்க உள்ள நான் என்ன பண்றேன்? q1 என்ற சார்ஜை பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? q1 என்ற with Gaussian surface. with Gaussian surface நான் என்ன பண்றேன்? பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, so with Gaussian surface நான் என்ன பண்றேன்? பிளேஸ் பண்றேன். I know the formula E dot dA equal to Qn divided by epsilon naught dA. dA is a small area. dA is a small area. Summation of all small area is equal to the total area. என்ன சொல்ற? Summation of all area is equal to the total area. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப E summation of all small area is equal to total area. So அப்ப EA equal to இங்க நாம என்ன எடுத்துக்கோம்? நான் சார்ஜ் எடுத்துக்கேன் Q1 எடுத்துக்கேன் divided by epsilon naught. This is the spherical. அப்போ total surface area of the sphere is equal to 4 pi r square. ஓகே, அப்ப எனக்கு E தான் தேவைன்னா r square இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? இன்னொரு சார்ஜ் Q2 வை இதுக்கு பக்கத்துல கொண்டு வரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்சைடு நாம என்ன சார்ஜ் வைக்கிறோம்? ஓகே, அது நாம சேனல்ல வச்சுக்கலாம். ஆனா நான் இங்க ஒரு ஸ்மால் டிஸ்க்ரீட் சார்ஜை கொண்டு வந்தா என்ன ஆகும்? The Gaussian surface cannot pass through a discrete charge.
Gaussian surface cannot pass through the discrete charge. அப்ப with the Gaussian surface, without Gaussian surface ஏன் நான் Q2 ஐ கொண்டு வர போறேன். அப்போ இது Q1, இது Q2, இது R without Gaussian surface. Okay, without Gaussian surface நான் இங்க Q1 கொண்டு வந்திருக்கேன். இங்க Q1 ஏற்கனவே வச்சிருக்கேன். Q2 பக்கத்துல கொண்டு வரும்போது the Gaussian surface cannot pass through discrete charge. So அப்ப Gaussian surface காண போய்டும் without Gaussian surface. Okay வா? So E equal to Q1 divided by 4 pi epsilon naught R squared. I know that. Force on charge Q1. அவ்வளவு அப்ப Q1 ல எவ்வளவு சார்ஜ் ஏற்பட்டிருக்கும்? இங்க நான் Q2 கொண்டு வந்தேன். ஓகேங்களா? force equal நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, F equal to என்னது? E equal to F divided by Q naught ன்னு படிச்சோம். ஓகேங்களா? அப்ப F equal to E into Q naught படிச்சோம்ல. அப்ப the force on charge Q1, force on charge Q1, அப்ப F equal to E into Q2, E into Q2, E into Q2. புரியுதா? E into Q2. So அப்போ E என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 4 pi epsilon naught Q1 divided by R squared. Q2 இருக்கா? இத லீனியரா அரேஞ்ச் பண்ணுங்க. F equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R squared. Coulombs law வந்துருச்சா? Okay, just the Coulombs. Okay வா? Q1 சார்ஜ் எடுக்கிறேன், R இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க, due to small area, இது வந்து பார்த்தீங்கன்னா small area, the total summation, ஓகேங்களா? total summation of small area is equal to the capital area. So total summation, ஓகேங்களா? So இங்க எழுதுறேன் பாருங்க, summation of all small area equal to total area. So EA equal to Q1 divided by epsilon naught, because summation தானே, summation. So EA இங்க Q charge எடுத்துக்கோம், Q1 divided by epsilon naught. So A என்னது 4 pi R squared, surface area of the sphere, surface area. ஓகேங்களா? Okay, so QE கண்டுபிடிச்சாச்சு. நான் Q2 கொண்டு வரேன் without the Gaussian surface. ஓகேங்களா? ஏனா Q2 discrete charge, so Gaussian surface இதுல பாஸ் ஆகாது. So Q1 Q2, so force on charge Q1 F equal to E Q2. So இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்திருக்கோம். So answers. Okay, so இதோட Gauss-Law over. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் infinitely long straight charge wire, and then வந்து பாத்தீங்கன்னா infinite plane sheet. So மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பார்க்க போறோம். அந்த 4த்துல கண்டிப்பா ஒன்னு வந்துரும். ஓகே, so அந்த 4த்தை நம்ம கிட்ட எடுப்போம். ஓகே, next application of Gauss-Law ல மொத இம்பார்ட்டன்ட் ஆனது electric field due to infinitely long charge wire. Okay, infinitely long charged wire. நான் என்ன பண்றேன்னா ஒரு infinitely ஒரு long charge wire எடுத்துக்கலாம். பட் infinitely நம்ம வைக்க முடியாது. பட் நாம என்னன்னா infinitely சொல்லுவோம், பட் ஒரு finite charge, ஒரு finite linear charge எடுத்தா நமக்கு ஆன்சர் வரும். சோ ஒரு linear charge எடுத்து ஒரு linear charge எடுத்து என்ன பண்ணனா வந்து பார்த்தா சார்ஜ் நான் என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகேங்களா? So ஓகேங்களா, I consider a point P. இந்த point P ல எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு பாஸ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். At a point P, a distance r, at a point P, a distance r from the long charged wire. ஓகேங்களா? So எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு நான் பார்க்கணும். So ஒரு infinitely long straight charge wire வந்துட்டேன், அந்த சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். At a point P எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக தெரியணும். At a point P, at a distance r from a long charged wire. புரிஞ்சுதா? ஓகே,
ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன யூஸ் பண்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா சோ infinitely long charged wireக்கு நாம என்ன யூஸ் பண்றோம்னா continuous distributionல பார்த்தோம்ல lambda so consider lambda is linear charge okay lambda means linear charge okay so இப்போ நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க consider a charge ஓகேங்களா consider a charge ஓகேங்களா இந்த சார்ஜ்ல இதோட small element ஓகேயா இந்த மேல அப் சைடுலயே ஒரு small element எடுக்கறேன் டவுன் சைடுலயே ஒரு small element எடுக்கறேன் ஓகேங்களா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகேங்களா சோ அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரும் இத நோக்கி போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத நோக்கி போ இத A1 வெச்சுக்கிறேன் இத A2 வெச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ A2 வெச்சுக்கிறேன் சோ அப்ப இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா the side இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சோ இட் emanates ஓகேங்களா சோ அதே போல நல்லா கவனிச்சுக்கோங்க அதே போல நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரேன் ஓகேங்களா இது ஏரியா A1 இது ஏரியா E இங்க அட் பாயிண்ட் P வெச்சுக்கோ அதே போல அட் பாயிண்ட் Q நாம இங்க பிளேஸ் பண்ணோம்னா ஓகேங்களா அதே போல தான் எனக்கு இங்க சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதே போல தான் எனக்கு இங்க charges distribute ஆகும் so at point P ல I consider a small charge element in the A1 A2 எடுக்கறேன் so it emanates so என்ன ஆகுது எனக்கு இங்க terminate meet ஆகுது அதே போல தான் நான் பாயிண்ட் இங்க Q எடுத்தாலும் இங்க எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்தோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இங்க இருக்கு ஓகேங்களா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்ப இந்த சைடு பாருங்க எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க so ஒரு okay okay so ஒரு surface கிடைக்கும் கரெக்ட்டா I got another ஒரு surface கிடைக்கும் so இந்த surface தான் நாம என்ன சொல்றோம்னா ஓகேங்களா இங்க பாயிண்ட் S எடுத்தாலும் சரி இல்ல இங்க பாயிண்ட் R எடுத்தாலும் சரி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் கிடைக்கும் எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் கிடைக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் என்னன்னா இதுக்கு சிமெட்ரிக் ஓகேங்களா இந்த சைடும் எனக்கு சிமெட்ரிக்கல் இந்த சைடும் எனக்கு சிமெட்ரிக்கல் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு லீனியர் சார்ஜ் எடுத்துக்கிறேன் இந்த சைடும் எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட் நான் இங்க வச்சா இந்த சைடும் பாயிண்ட் வச்சா எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கேயும் பாயிண்ட் ஆகுது இங்கேயும் பாயிண்ட் ஆகுது இந்த சைடு வச்சாலும் எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஸ் இந்த சைடு பாயிண்ட் வச்சாலும் R வச்சாலும் எனக்கு சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்போ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அப்போ I got a cylindrical symmetry இங்க பாருங்க இந்த சைடு in the side, in the side, in the side. So I got a cylindrical symmetry. Okay, I got a cylindrical symmetry. I got a cylindrical symmetry. Okay so இந்த cylindrical symmetry தான் நாம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குங்க ஓகேங்களா அந்த டயகிராம் சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன linear charge density next வந்து linear ஒரு infinity plane வச்சோம் சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா lambda linear charge density சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட் பாயிண்ட் P electric field lines A1 A2 சோ இந்த சைடு Q பாயிண்ட்ஸ் வச்சாலும் அது சேம் electric field line காட்டுது S R வச்சாலும் எனக்கு சேம் electric field lines தான் காட்டும் it is a cylindrical symmetry. Okay, this is the cylindrical symmetry. Okay, I'm for proper normal. So this is the cylindrical symmetry. Okay. Okay.
Okay. Okay, so cylindrical surface. So இங்க இருந்து இதுக்கான distance r. So total இது என்னன்னா L length. ஓகேங்களா? total என்னது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா length. ஓகேங்களா? So நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம இது வந்து ஒரு curved surface. ஓகேங்களா? இது எனக்கு ஒரு curved surface. இங்க for example நான் ஒரு சின்ன ஒரு surface place பண்றேன். ஓகேங்களா? எனக்கு நாம என்ன பார்த்தோம், இப்படியும் நாம இந்த சைடு வந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த சைடு வந்தாலும் ஒரு சர்ஃபேஸ் இப்படி பார்த்தோம்ல, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி பார்த்தோம்ல. ஓகேங்களா? சோ இங்கேயும் ஜாயின் ஆச்சு, இங்கேயும் ஜாயின் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோமா இல்லையா? ஓகேவா? சோ அதுதான் நாம பண்ண போறோம். சோ அப்ப இங்க நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பார்த்தா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகுது? அப்ப இங்க நான் ஒரு நார்மல் வெக்டாரை டிரா பண்ணா அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான், இது நார்மல் வெக்டார். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ நார்மல் வெக்டாரோ இங்க எனக்கு parallel இருக்கு. அப்ப அந்த curved surface ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோ நார்மல் வெக்டாரோ parallel இருக்கு. நான் இந்த சைடு வெச்சோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான போகும். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஓகேங்களா இப்படி தான போகும். ஓகேவா? அப்போ நார்மல் வெக்டார் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது இந்த சைடு இருக்கும். நார்மல் வெக்டார் நான் இப்படி டிரா பண்றேன். எனக்கு நார்மல் வெக்டார் என்ன இருக்கும்? எனக்கு 90 டிகிரில இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் and நார்மல் வெக்டார் அப்ப θ = 90 டிகிரி. ஓகேவா? இது ஒரு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், இது ஒரு கர்வ் சர்ஃபேஸ். அப்போ total electric flux pi = E dot dA. So மூணு கிடைச்சிருக்கு எனக்கு, நல்லா கவனிங்க. E dot dA curved surface plus என்ன surface இது? Top surface E dot next bottom surface. ஓகேங்களா? curved surface, top surface, இது curved பா. curved surface, top surface, bottom surface. curved surface என்ன கிடைச்சது நமக்கு இங்க? θ = 0. theta E cos theta plus EA cos theta. Curve top. So curved surface θ = 0. அப்ப E dA cos 0, E dA cos 90, E dA cos 90. cos 0 ஓட வேல்யூ 1, cos 90 ஓட வேல்யூ, cos 0 ஓட வேல்யூ 1, cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப டோட்டலா 0 ஆயிடுமா? சோ E dA தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? E dA தான் கிடைக்கும். அப்போ pi = E dA because இதுவும் 0, இதுவும் 0. ஓகேங்களா? pi E dA. ஓகேங்களா? pi E dA, this is the curved surface. So pi E dA = q divided by epsilon because we apply the Gauss-Law. We applied the Gauss-Law. Okay? We applied the Gauss-Law. ஓகேங்களா? So qn இங்க நமக்கு வந்து பார்த்தா சார்ஜ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பட் இங்க இது lambda. Lambda = what? Linear charge density. Linear charge density நம்ம continuous charge distribution என்ன ஃபார்முலா பார்த்தோம். ஓகேங்களா? சோ என்ன பார்த்தோம்? lambda = q divided by L. அப்ப q = lambda L தானே? q = lambda L சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ pi = E dA, q க்கு என்னது? lambda L divided by epsilon naught. lambda L divided by epsilon naught. ஓகேங்களா? ஓகே, lambda L divided by epsilon naught. ஓகேங்களா? dA இது வந்து பார்த்தா நாம என்ன ஒரு என்ன சர்ஃபேஸ் எடுத்துறோம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன சர்ஃபேஸ் இது? இட் இஸ் a cylindrical symmetrical surface. cylindrical Gaussian surface. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னா
2 pi RH. இங்க ஹைட்க்கு நாம என்ன எடுத்துறோம்னா L. அப்போ DA என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. curved surface area of cylinder equal to 2 pi RH தான் வரும். H க்கு நாம இங்க என்ன எடுத்துறோம்? L எடுத்துறோம். So I'll take a L. So அப்ப DA க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 2 pi R. இது lambda linear charge density அதனால போட்டுருக்கேன். E 2 pi RL equal to lambda L divided by epsilon naught. LL cancel. அப்போ pi equal to E 2 pi R lambda divided by epsilon naught. Okay ah, lambda divided by epsilon naught. எனக்கு E தான் தேவை. அப்ப E தேவைன்னா என்ன பண்ணலாம்? lambda divided by 2 pi R epsilon naught. This is the formula. Okay, so in vector form level என்ன பண்ணலாம்? E equal to lambda divided by 2 pi R epsilon naught. இதுதான் final formula. Okay, E equal to 2 pi R lambda divided by epsilon naught. L cancel lambda divided by epsilon naught. எனக்கு E தான் தேவை. Okay, இந்த ஈக்குவல் போடுறோம். ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? சோ அப்ப இது கீழ வந்துருச்சுனா lambda divided by 2 pi R இதுக்கு அப்புறம் இதுபா 2 pi R epsilon naught வரும். வெக்டார் ஃபார்முலா போட்டா E vector equal to lambda divided by 2 pi R epsilon naught n cap. Okay, so இது வரைக்கும் எழுதினால் போதும். This is the Gauss-Law. So என்ன மார்க் பண்ணனும்? இத டிரா பண்ணனும். இத டிரா பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் லா சொன்னா தான் வரையணும். So இதுல ஓகே, சோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 0 ஏன் போட்டோம்? இதுக்கு வந்து 0, இதுக்கு 90 டிகிரி. சோ இங்கேயே பாத்தீங்கன்னா நம்ம 90 டிகிரி தான் வரும். because இது n cap, இது E வெக்டார். சோ இங்கேயும் θ equal to 90 டிகிரி. சோ curved surface ஓகேவா? சோ E கான்ஸ்டன்ட் வெளிய கொண்டு வந்துட்டேன். dA q என்னது q divided by q equal to lambda க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். dA என்னது curved surface area of the cylinder 2 pi r 2 pi r சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, I hope you இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, என்னன்னா பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் this E depends upon 1 by R. நமக்கு என்ன ஃபார்முலா வருது? E equal to lambda divided by 2 pi R epsilon naught. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் 1 by R டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா நம்ம பாயிண்ட் சார்ஜ் போட்டோம்னா என்ன வரும்? ஒரு பாயிண்ட் சார்ஜ் நம்ம எடுத்தோம்னா எல்லா ஈயும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? only 1 by R square. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 1 by R தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா E always perpendicular to the direction of wave. அதாவது போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னுடைய R இந்த சைடு இருந்ததுன்னா ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த சைடு, அதாவது lambda greater than 0 E is outside. outside தான போகுது? E is outside. அப்போ R எனக்கு பாசிட்டிவ். when lambda less than 0 E is inward. அப்ப R is negative. அப்ப எனக்கு R உள்நோக்கி வந்ததுன்னா எனக்கு lambda lesser than 0, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு உள்நோக்கி வருது. எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் உள்நோக்கி வருது. அப்ப R எனக்கு நெகட்டிவ் ஆகும். then lambda greater than 0 னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு அவுட் சைடுல இருக்கும். R எனக்கு பாசிட்டிவா வரும். இது இரண்டாவது பாயிண்ட். புரியுதா? lambda greater than 0 E is outside, R is positive. lambda lesser than 0 E is inward, R is negative. புரிஞ்சுதா? ஓகேவா? so third point. third point என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா this formula
n cap or r cap எதுனா போட்டுக்கலாம் ஓகேங்களா so this is valid for infinite length wire infinite length wire க்கு இது valid suppose இப்போ நான் ஒரு finite l எடுக்கணும் ஒரு finite ஆன ஒரு length l எடுக்கணும்னா இத நாம approximate எடுக்கலாம் approximate னா அதோட middle portion தான் நம்மால எடுக்க முடியும்